புதுச்சேரியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியின் கையை தெருநாய்கள் கவ்வி குதறிய நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சிறுமி கதரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் தற்போது தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேலும் அவற்றின் ஆபத்துகளும் அதிகரித்து வருவதுள்ளால் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர பகுதியில் பள்ளி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், கிராம பகுதியிலும் அதேபோல பள்ளி குழந்தைகள் மற்றும் முதியவர்களை இந்த நாய்கள் கடித்து துரத்தும் சம்பவம் சர்வசாதாரணமாகிவிட்டது. இந்நிலையில் புதுச்சேரியின் நகர பகுதியின் முக்கிய பகுதியான SP பட்டேல் சாலையில் ஒரு சிறுமி அங்கே பகுதியில் காத்திருக்கும் போது, தன் பெற்றோருடன் அங்கிருந்து காத்திருக்கும் போது அங்கே வந்த திருநாய் ஒன்று அவரை கடித்து குதறும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. இந்த CCTV காட்சி தற்போது சமூக வலைதளங்கள் அனைவரும் வெளியாகிய நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் சமூக ஆர்வலர்கள் உடனடியாக இந்த தெருநாய்களை பிடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த சிறுமி அந்த CCTV காட்சியில் சிறுமி அங்கே விளையாட்டு அருகில் அமர்ந்து அங்கிருந்து எழுந்திருக்கும் போது திருநாய் அந்த சிறுமியை கடித்து காட்சி வெளியாகி உள்ளது. இது தற்போது இந்த சமூக வலைதளங்கள் வைரலாகி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.